ஹாய், திஸ் இஸ் அதித்யா. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்னுடைய ரீடிங் ரூம் டூரை காட்டுறேன். ஆக்சுவலி ரீடிங் ரூம் அப்படிங்கிறது ஒரு பேச்சுக்கு மட்டும்தாங்க. அந்த ரூம் தான் என்னுடைய ரீடிங் ரூம், என்னுடைய பெட்ரூம், என்னுடைய ஷூட்டிங் ரூம் எல்லாமே. ஸோ நான் வந்து அந்த ரூமை காட்டி ஆக்சுவலி நான் வந்து என்னுடைய பாதி புக் கலெக்ஷன்ஸ் காட்டிட்டேன், முக்கால்வாசி காட்டிட்டேன். இன்ஃபேக்ட் அந்த பின்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற மொத்த ரகமே நான் தமிழ் புக் கலெக்ஷன், இங்கிலீஷ் புக் கலெக்ஷன் தனித்தனியாகவே வீடியோஸ் போட்டு காட்டிட்டேன். பட் அது அல்லாத என்கிட்ட கொஞ்சம் புக்ஸ் இருக்கு. நான் அதிலே சொல்லியிருப்பேன் அந்த வீடியோஸ்லேயே. இன்ஃபேக்ட் நான் இந்த சின்ன வயசாக இருந்தப்போ இந்த ஏதாவது போட்டியில் கலந்துக்கிட்டா புக்கெல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி புக்ஸு, இந்த பெரிய பெரிய புக்ஸ், அதாவது இந்த புக் ஃபேர்ஸ்லாம் வந்து இந்த எனி புக் ஃபார் 100ல வந்து இந்த பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து நான் இன்னொரு இடத்துல வச்சிருந்தேன். ஸோ அதில் சிலதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறத சிலதை காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அண்ட் ஐ ஷோ யூ மை கரண்ட் ரீட்ஸ் அண்ட் என்னுடைய புக் மார்க்ஸ் எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் ஒன் யூ ஆல் வுட் ஹேவ் சீன். நீங்கள் வந்து எல்லாருமே டெஃபினட்டாக பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து என்னுடைய பேக்ரவுண்ட். ஆக்சுவலி இங்கே தான் நான் உட்காந்து வந்து ஷூட் பண்ணுவேன். திஸ் இஸ் மை எக்ஸாக்ட் த பாயிண்ட் வேர் ஐ சிட் அண்ட் ஷூட். அண்ட் இது வந்து இவ்வளோதான் என்னுடைய ரூம். இட்ஸ் பிரிட்டி குட்டி, வெரி குட்டி. இன்ஃபேக்ட் இவ்வளோதான் ஸ்பேஸு அண்ட் வி ஹாவ் ஒன் பெட்டு. ஆக்சுவலி அந்த சைடில் தான் அந்த மிச்சம் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் நான் அடுக்கி வச்சுருந்தது. ஏன்னா வந்து இங்கே எனக்கு சுத்தமாக இடம் பத்தலை. அண்ட் அந்த இடத்துல வந்து இந்த நம்ம வீடுகள்லாம் அந்த கிஃப்ட்டு கொடுக்குற ஐட்டம்ஸ், கிஃப்டாக வந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, இந்த மாதிரி இந்த க்ராக்கரி செட்டு, பெரிய பெரிய பவுல், என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம அதை நிச்சயமாக எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா அது என்றைக்குமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அது இடத்த காத்துட்டு தூசி அடைச்சிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த இடத்துல எனக்கு கிடச்சது கொஞ்சம் கொஞ்சம் கேப் தான். ஒரு 3 ஷெல்ஃப் தான் கொடுத்தாங்க. அதில் நான் கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தான் நான் எடுத்து இங்கே வச்சிருக்கேன். அதுலேருந்து இன்ட்ரெஸ்டிங்காக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸோ திஸ் இஸ் மை டைரி அண்ட் மை நோட், அதெல்லாம் நான் காட்டுறேன். அண்ட் திஸ் இஸ் மை கரண்ட் ரீட். ஸோ ஐ ஷோ யூ ஒன் பை ஒன். நம்ம சேனலில் நான் இது வரைக்கும் வந்து ஒரே ஒரு Q&A வீடியோ தான் போட்டிருக்கேன். அதுவும் when I had like ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கு கம்மியாக இருந்தப்போ மட்டும்தான் ஒன்று நான் போட்டிருக்கேன். ஏன்னா அப்போ வந்து நிறைய பேர் நீங்கள் யார், எந்த ஊர், அப்பா அம்மா, ஃபேமிலி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்காக போட்டேன். நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நான் 100 rupeesக்கு வாங்கினது புக் ஃபேரில். ஹவு மேத்தமேட்டிக்ஸ் ஒர்க்ஸ், சம் ஃபேசினேட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தட் ரிவீல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். எனக்கும் மேக்ஸுக்கும் ஆக்சுவலி ரொம்ப தூரங்க. நமக்கு மேக்ஸ் எல்லாம் அவ்வளோவா வராது. அண்ட் ஸோ ஐ டோன்ட் ஹவ் மச் ஐடியான்னு சொல்லலாம். நம்ம இந்த ஸ்கூலில் நம்ம படித்து ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம படித்து எழுதி இது பண்ணுறது தான், அவ்வளோதான். ஸோ எனக்கு மேக்ஸ் வராது. எங்கள் அம்மா ஒரு மேக்ஸ் டீச்சர். அப்போ புரிஞ்சுக்கோங்க, நான் சின்ன வயசில் வந்து நான் என்ன பட்டிருப்பேன்னு உங்களுக்கு புரியும். கோட் வேர்ட் அக்செப்டட் மாதிரி தான். ஸோ இந்த புக் வந்து நான் எங்கள் அம்மாக்காக தான் நான் வாங்கினது. பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி மேக்ஸ் புக்ஸு, பசில் புக்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்க நிறைய சால்வும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரியும். விச் ஐ ப்ராக்டிகலி டோன்ட் ஹாவ் எனி ஐடியா. எனக்கு அது தெரியாது. ஸோ தெரிஞ்சால் நான் சொல்லுவேன். இதிலெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இந்த பேப்பரில் பண்ணி காட்டுறதெல்லாம் இருந்தது. இன்ஃபேக்ட் அதனால தான் நான் இந்த புக்கை வாங்கினது. இந்த புக்கு பப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. அந்த இடத்துல சம் டிகேன்னு இங்கே ஏதோ எழுதியிருக்கு, அவ்வளோதான். அது எங்கே கிடைக்கும்ல எனக்கு தெரியல. ஆனால் அந்த புக் ஃபேரில் இந்த பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் 100 150க்கு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நான் அதை வாங்கிட்டு வந்தது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும் எப்பயுமே. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தான் இதை வாங்கினது. ஸோ திஸ் இஸ் ஒன் புக். அடுத்தது வந்து எங்கள் அப்பா வந்து இந்த அன்னை அரவிந்தர் ரொம்ப கும்பிடுவாங்க. அப்பா இஸ் ஹியூஜ் டிவோட்டி. ஃபேமிலியில் எல்லாருமே கும்பிடுவோம். பட் அப்பாவுக்கு வந்து அவங்களை ரொம்ப பிடிக்கும். அன்னை ஆசிரமம்னு சொல்லுவாங்க, பாண்டிச்சேரியில் இருக்கும். ஐ டோன்ட் நோ இஃப் யூ பீப்புள் ஆர் அவேர். பட் நான் பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா அவங்க பாண்டிச்சேரியில் அவங்களுடைய ஆசிரமம் இருக்குது. ஸோ இது வந்து இந்த புக்கில் வந்து அவங்களுடைய அந்த ஹோலி வேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த புக்கை எதுக்காக வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த அன்னை ஆசிரமம்லேருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ் சிங்கிள் ஃபேட் அப்படின்னா அவங்க ஒரு மாதத்துக்கும் ஒரு வேர்டு சொல்லுவாங்க. அந்த வேர்டு வந்து எந்த பேஜில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த புக் வச்சுருக்காங்க. அண்ட் ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் எல்லார் பேரையுமே வந்து எங்கள் அப்பா எழுதி வச்சுருக்காங்க. திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் இந்த மாதிரி 3 புக்கு, ஒரு புக்லேயுமே வந்து 4 கதைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா, இந்த 2 புக்கு 2 books for 250 அந்த மாதிரி நான் வாங்கினது. இதெல்லாம் நான் ரொம்ப சின்ன வயசில் வாங்கினது. பட் இதுலேயே வந்து நான் நிக்கோலஸ் ஸ்பார்க்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க பாருங்கள். மற்ற யாரையும் தெரியாது, எனக்கு நிக்கோலஸ் ஸ்பார்க்ஸ் மட்டும் தெரியும். இதெல்லாம் நான் ரொம்ப குட்டி வயசாக இருக்கப்போ வாங்கினது. ஏன்னா நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லைங்களே, 4 புக்கு கொடுக்குறாங்களா, 4 புக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்களா, 200 ரூபாய் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க நம்ம பெருசாக போகிறது கிடையாது. பிகாஸ் அதை வாங்கி வச்சோம்னா நமக்கு இடத்த மட்டும்தான் காத்துக்கு இருக்கும். நமக்கு வந்து பெரிய லெவலில் நம்ம அதை படித்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தான் போட்டிருக்காங்க பாருங்கள், செலக்ட் எடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் இது வந்து ரீடர்ஸ் டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வருது. இப்போயும் வருதுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசாக இருக்கிறப்ப அதுக்கு வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க என் வீட்டில். ஸோ ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே வந்து ஏதாவது ஒரு புக்கு கொடுப்பாங்க என் தரப்புலேருந்து. இந்த புக்கு வந்து காசுக்கு தான். ஆனால் மற்றவங்க வாங்குறத விட நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்ட்டா ஒரு 20% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே போட்டிருக்கோம் பாருங்க, ரீடர்ஸ் டைஜஸ்ட் இந்தியா டுடே குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ரீடர்ஸ் டைஜஸ்ட் வெரி குட் மேகசின். ஆக்சுவலி
ஆக்சுவலி இப்பயும் வருது. பட் இப்போ நான் அந்த வெர்ஷனை வாங்கிலாம் படிக்கிறது கிடையாது. படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு டு பி ஹானஸ்ட். எப்பயாச்சும் இதில் இந்த வெப்சைட்டில் அந்த மாதிரி எதுலையாவது படிக்கிறது தான் உண்டு. பட் புக்காக வாங்கி உட்காந்து படிச்சலாம் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ த கிளாசிக் ஷார்ட் ஸ்டோரிஸ், லியோ டால்ஸ்டாய், கியூடி மோப்பசன், சார்ல்ஸ் டிக்கன்ஸ், இந்த இதில் வந்து ஒரு 3-4 பேரை பற்றி நம்ம சேனலில் நான் பேசியிருக்கேன் இன்ஃபேக்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் நான் சொன்னேன்ல எங்கள் அம்மா கணக்கு டீச்சர், அவங்களுக்கு கணக்கு நல்லா வரும் அப்படின்ட்டு. பாருங்க இதிலலாம் வந்து இந்த பசில்ஸ் எல்லாம் இருக்குங்க. லைக் என்ன இது ஒரு கேள்வி அதுக்கான பதில், அந்த மாதிரி வந்து பதில் தெரியலனா எனக்கு பரவாயில்ல, உனக்கு தான் கேள்வியே புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் சம்திங். எப்படி இந்த மல்டிப்ளிகேஷன், சம் பவர் என்னென்னமோ வருதுங்க. பேலண்ட்ரோமிக் நம்பர்ஸ் சின்ன வயசில் படித்த ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது வந்து இதெல்லாம் புக் ஃபேரில் தான் நான் வாங்கியிருப்பேன். புக் ஃபேர் இல்லைனா இந்த பழைய புக்கு கடைகளில் நான் எடுத்திருப்பேன். ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி ரிமெம்பர் வேர் ஐ காட் திஸ். பட் டாக்டர் மெய்யப்பன் அப்படின்னு சொல்லிட்டு NCBH உடைய பப்ளிகேஷன். NCBH உடையங்கிறப்ப நான் புக் ஃபேரில் தான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் பிரெயின் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமேட்டிக்கல் பசில்ஸ் புக் ஒன்று, லாயக் ராம் சர்மா. ஸோ வாட் திஸ் புக் ஆஸ். இது வந்து இந்த மாதிரி அந்த இதில் இருக்க எத்தனை சதுரம்னு எண்ணுங்க, இதை ஃபில் பண்ணுங்க, அந்த மாதிரிங்க. கூட்டுனா இது வரணும், கழிச்சா அது வரணும், அந்த மாதிரி. ஸோ யா ஐ திங்க் சம் ஃபைன் த கடைசியாக இருக்கிற நம்பரை கண்டுபிடிங்க. அது தெரிஞ்ச நான் இங்கே இருக்க போகிறேன். யாருக்கா தெரிஞ்சா கண்டுபிடிங்க. ஐ டோன்ட் நோ. அதாவது கேள்வி தெரிலன்னா பதில் தெரிலனா பரவாயில்ல, உனக்கு தான் கேள்வியே புரியலன்ற கேட்டகரி தான் நான். மொத்தம் முழு மட்டின்னு சொல்லிட முடியாது என்னையா. இன்னும் தேவையான அளவு தெரிஞ்சு வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இந்த கடைக்கெல்லாம் போயிட்டு ஒரு 200 இப்போ நம்ம 200 கொடுத்துட்டு நமக்கு பொருள் வந்து 132 133 இருக்கப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் படப்படன்னு வந்துடும். யோசிச்சு எப்படி போடுறது, என்ன பண்ணுறது. தெரிஞ்ச கடைக்காரங்க தான். ஆனால் நம்ம மூஞ்சியை பார்த்து ஏமாத்திடக்கூடாது. நம்ம தான் ஏமாந்து போய் வாங்கிட்டு வருவோமே, அவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு கணக்கு தெரியாமல் எதையாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவேன். சின்ன வயசில் இது நான் ப்ரைஸ் வாங்கின புக்குங்க, சாதனை கோழி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்கை வந்து நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன். இது சின்ன வயசில் நினச்சிருந்திருக்கேன் நான் ஏதோ சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹியர் ஐ ஆம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல்னு பேசிகிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் நோ. பட் இந்த புக்கு வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த சின்ன வயசில் வந்து படித்து, அதாவது எப்போ பாருங்கள், March 2003 ஃபர்ஸ்ட்டு பப்ளிகேஷன். 80 ஃபீட் ரோடு, அண்ணா நகர், மதுரை. மை காட், மதுரை தான் இந்த பப்ளிகேஷன் இருக்கு. நான் மதுரையில் தான் ஸ்கூல் படித்தேன். அந்த ஸ்கூலில் தான் பரிசாக இந்த புக்கு கொடுத்தாங்க. லைக் எப்படி இருக்கணும் வாழ்க்கையில், ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னா என்ன, சோகம் அப்படின்னா என்ன, வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட் அப்படின்னு சொல்கிற ஒரு புத்தகம் இது. ஆனால் சின்ன வயசில் நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன். எப்பப்பெல்லாம் மார்க் கம்மியாகுதோ அப்பப்பெல்லாம் இதை எடுத்து பார்த்து ஒரு மாதிரி நான் பூஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பூஸ்ட் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான். பட் திஸ் புக் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ பண்ணலையோ, திஸ் புக் வில் ஆல்வேஸ் ரிமைன் ஸ்பெஷல். இங்கே பாருங்க போட்டு வச்சுருக்கேன். என்ன திருக்குறள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸே. ஓகே, திருக்குறளுக்கு நான் வாங்கின புக் இது. நமக்கு திருக்குறள் ஓரளவுக்கு தெரியும். தேவையான அளவு தெரிஞ்சு வச்சுருக்கோம்ல, தேவைக்கு அதிகமாகவே நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ ஐ லைக் திருக்குறள். நிறைய திருக்குறள் தெரியும் எனக்கு. நான் சின்ன வயசில் நிறைய சொல்கிறத எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லுவேன்னா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸாக நான் வாங்கியிருக்கேன். ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். லிட்டில் அதித்தி ஃபீல்ஸ் ப்ரௌட். அடுத்து வந்து அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படிங்கிற புத்தகம். ஆக்சுவலி இது ஒரு பல்க் புக் உண்டு. பட் நான் இது இந்த பிச்சு இந்த புக் ஃபேர்லாம் கட்டி வச்சுருப்பாங்கங்க, 10 புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மிச்சம்லாம் ஐ திங்க் அந்த ஷெல்ஃபில் இருக்கும்னு நினைக்கிறேன். என் கைக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு. ஸோ இது நான் படித்தது கிடையாது. யாராவது படிச்சிருந்தீங்க அப்படின்ட்டா சொல்லுங்கள், ஹவுஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் பெருசாக படித்ததில்லை. அடுத்து வந்து ஆதிமூலம் சாருடைய அந்த கோட்டு சித்திரங்கள். ஆதிமூலம் சார் இஸ் அ வெரி வெரி ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். அண்ட் இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. பட் அப்பாவுக்கு வந்து அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப முன்னாடி தெரியும் அவங்கள. இப்போது யார் கூடயும் டச் எல்லாம் கிடையாது. தட் வாஸ் வெரி வெரி லாங் பேக். ஸோ அப்பாவுக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்கும். பர்சனலி ஆதிமூலம் சார் வந்து அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். இப்போ யார் கூடயுமே டச் இல்லை, ஆனால் அந்த டயத்தில் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பாவுக்கு வந்து ஆதிமூலம் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கே போனாலும் அவருடைய ஆர்ட் ஒர்க்ஸில் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படிலாம் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்போ வீடியோலாம் எடுத்து போடுறாங்கல்ல நிறைய பேர் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு, அதிலலாம் காட்டுவாங்க. அப்போ அது பாருங்க, இந்த ஆர்ட் வந்து அவர் வரைஞ்சதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்ட் பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. பட் ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ நல்லா வரைகிற திறமை உள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. ஸோ அந்த எப்படி பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஆர்ட்னா நம்ம இந்த சின்ன வயசில் ஒரு வீடு வரைஞ்சி, பக்கத்தில் ஒரு மலை வரைஞ்சி, ஒரு தென்னை மரம், தட் இஸ் வாட் ஐ நோ. அதே நான் தப்பு தான் பண்ணுவேன். பட் இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து தீஸ் பீப்புள் ஹவ் ரியல் டேலண்ட்ஸ். அது தவிர்த்து எனக்கு தெரிஞ்ச இந்த ஆயில் பெயிண்டிங் அதெல்லாம் பற்றின நாலேஜ் உண்டு, அவ்வளோதான். பட் இதெல்லாம் வந்து எவ்வளோ
தெரிஞ்சு வரையணும் இதெல்லாம். அண்ட் ஃபேக்ட்ஸ் அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படிங்கிறது திஸ் புக் இது ரீடர்ஸ் டைஜஸ்டோட புத்தகம் தான். நான் சொன்னேன் ரீடர்ஸ் டைஜஸ்ட் வந்து அந்த புக்கெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் ஹேஸ் நாலேஜ் அபவுட் எவ்ரி திங். என்னென்ன உலகத்தில் இருக்க கண்ட்ரீஸு, ஃப்ளாகு, பரப்பளவு, அதோடைய கரன்சி, மேப்பு எல்லாமே இருக்கும். ஐயோ ரொம்ப ரொம்ப நாலேஜபிள் புக்குங்க இது. பட் நான் பெருசாக அதை எடுத்தெல்லாம் படித்தது கிடையாது. எப்போயாச்சும் ஏதாச்சும் தேவைப்பட்டால் எங்கள் அம்மா எதனா ரெஃபரன்ஸுக்கு எடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் இதெல்லாம் இந்த ரெஃபரன்ஸ் கேட்டகரியிலே வச்சிடலாம். ஆக்சுவலி என்னோட சின்ன வயசுலேருந்து நமக்கு இருக்கிற அந்த 10th 12th புக்ஸ் எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஏன்னா அம்மாவுக்கு ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எஜுகேஷனல் புக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா அது வந்து அவங்களோட தான் இருக்கும். அண்ட் இது வந்து தினத்தந்தியோட வரலாற்று சுவடுகள், தமிழ் சினிமா வரலாறு பாகம் 1. இதுவும் வந்து நான் விட்டு படிச்சிருக்கேன். அந்த பெரிய பெரிய ஆளுங்க அது அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க, எப்படி அந்த காலத்தில் படம் எடுத்தாங்க. இந்த கொத்தமங்கலம் சுப்பு அவங்களுடைய ஒரு புக்கை பற்றி நான் பேசியிருக்கேன் நம்ம சேனலில், கெஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி இதிலே வந்து க்ளூ இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு க்ளூ தெரிஞ்சிடும். இங்கே தான் க்ளூ இருக்குது. பட் இதை பற்றி நம்ம சேனலில் நான் பேசியிருக்கேன். இன்ஃபேக்ட் வேலண்டைன்ஸ் டே சீரீஸில் பேசினேன்னு நினைக்கிறேன். 3 தமிழ் புக்ஸ் தட் ஆர் மேட் இன்டு மூவிஸ். ஆனந்த தாண்டவம் 1, இது 1, அப்புறம் இன்னொரு புக் ஒன்று பேசியிருந்தேன். பட் ஹிட் அடிச்சது வந்து இது 1 மட்டும்தான். ஆனந்த தாண்டவம் இஸ் அ குட் மூவி, பட் இட் ஆக்சுவலி டிடன்ட் ஒர்க் இன் தியேட்டர்ஸ். பட் இப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த படம். பாடல்கள் எல்லாம் செமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த காலத்து ஆளுங்களை பற்றிலாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டஃப் அந்த மாதிரி தான். அடுத்து வந்து த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். ஓ மை காட், வாட் வி லிவ் டுகெதர் வித். நம்ம யார் கூட கொடுத்தனம் பண்ணிக்கிருக்கோமோ அவங்களே காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரேண்டமாக திருப்பினப்போ எனக்கு இந்த இது வந்தது. ஸோ டீலிங் வித் காமன் ப்ராப்ளம்ஸ் அட் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப். ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதுவும் ஐ டுக் லைக் ஒரு 100 or 150 அந்த மாதிரி தான் இந்த புக்கும் நான் வாங்கினேன். மசில் ரிலாக்ஸேஷன். ஓ மை காட், யா. ஸோ மசில் ரிலாக்ஸேஷன் இப்போ எனக்கு அந்த கரெக்டாக ஜாயின்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஐ பின் டூயிங் ரெகுலர் எக்ஸசைஸ். ஸோ அதனால் இந்த மசில் ரிலாக்ஸேஷன் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். கொஞ்சம் லாங் டியூரேஷனாகவே நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்க தான் இருக்கேன். பட் இதெல்லாம் பார்க்குறப்ப தான் நமக்கு ஓ மை காட் நம்மளும் இதை தான் பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு தோணுது. ஸோ இது வந்து ஆதிமூலம் சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சார் வந்து 1962 1996 வரைக்கும் வரைஞ்ச ஓவியங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அந்த கோட்டு சித்திரங்கள் நான் சொன்னேன்ல, அதில் ஒரு பெண்ணை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் திஸ் இஸ் அமேசிங். எவ்வளோ டேலண்ட் இருந்து அதெல்லாம் பண்ண முடியும்ல. ஒரு பெண்ணு ஒரு இது தான் யூஸ் பண்ணி, திஸ் இஸ் சம்திங். இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்க. நம்மெல்லாம் அந்த ஆர்ட்டெல்லாம் பயங்கரமாக அட்மையர் பண்ணணும். இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லேயே இப்போ நான் நிறைய பார்க்குறப்ப ஆர்ட்டெல்லாம் வரைகிறவங்கலாம் இருக்காங்க. லைக் பீப்புள் ஹூ டேக் கமிஷன்ட் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ ஒன் மோர் புக் வந்து வரலாற்று சுவடுகள், தினத்தந்தியோட வரலாற்று சுவடுகள், ஒன் மோர் புக். இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் சினிமா, இட்ஸ் அபவுட் த ஹிஸ்ட்ரி ஐ பிலீவ். யா, இப்போ மகாத்மா மறைந்தார், மகாத்மா காந்தி சுதந்திர தின போராட்டம், சமரச திட்டம், எவ்ரிதிங் எல்ஸ் லைக் தட். ஓ மண்டேலா சார், நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் மோர் ஆஃப் இன்ஃபர்மேஷனல் ஸ்டஃப். இதெல்லாம் வந்து தினத்தந்தி வரலாற்று சொல்லி நீங்கள் புக்கு தேவைப்பட்ட நீங்கள் புக்கு பேரை போட்டு பார்த்தீங்கனாலே கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் இண்டிவிஜுவலாக ரிவ்யூலாம் பண்ணது கிடையாது. நானே விட்டு தான் படிச்சிருக்கேன். அண்ட் இது வந்து ஜெய்கோ பப்ளிகேஷன்ஸோட ஒரு புக். இது இருக்கோ ப்ரைஸாக வாங்கினா சம்திங் அந்த மாதிரி தான். 25 Magnificent Events of 20th Century சம் ப்ரைஸாக வாங்கின புக்கு தான் இது. ஏன்னா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நம்ம தேடி போய் பெருசாக வாங்க மாட்டோம் இல்லைங்களா, ஒன் திங். அண்ட் அடுத்து வந்து எங்கள் அம்மா பேரே போட்டு வச்சுருக்கேன். பட் இந்த புக்கை வந்து நான் கொஞ்சம் சமீபத்தில் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணேன். பிகாஸ் சமீபத்தில் நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். லைக் 4 books to லைக் லேர்ன் இங்கிலீஷ் குயிக்கில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே எங்கள் அம்மா பேரை போட்டு வச்சுருக்கேன், உள்ளே என் பேரை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கிராமர் பற்றின புக். இது என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, ஹவு டு ரைட், ஹவு டு ஸ்பீக் வெல், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்கிற மாதிரி ஒரு புக்கு. ஐ டோன்ட் நோ வேற பர்ச்சேசஸ் இதெல்லாம் வந்து நீண்ட நெடுக்காலமாக என்கிட்ட இருக்குது. ஸோ நமக்கு விவரம் தெரிஞ்சு நமக்கு இதை எங்கே வாங்கணும் அப்படின்னு எனக்கு பெருசாக ஞாபகம் கிடையாது. மேபி நான் சைல்ட்ஹுட்டில் என் ஸ்கூல் டேஸில் நம்ம வாங்கியிருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே சுத்தமாகவே இங்கிலீஷ் வராதுங்க. ஒன்றுமே தெரியாது எனக்கு. அப்போல்லாம் அந்த வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி எனக்கு இங்கிலீஷ் வராதவங்களை தான் அந்த இங்கிலீஷ் டீச்சராக போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் லீடராக போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்னை வந்து இந்த இங்கிலீஷ் பேசுகிறத கண்டுபிடிக்கிற லீடராக போட்டாங்க. அப்போ லீடருக்கே இங்கிலீஷ் தெரிலனா எவ்வளோ பெரிய அசிங்கம். அதனால தான் நான் வந்து 4th standard படிக்கிறப்ப நான் லைப்ரரி கார்டு போட்டேன். ஐ ஸ்டார்டட் ரீடிங், தென் ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ். நான் எனக்கு ரீடிங் தான் இங்கிலீஷுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு நான் தாராளமாகவே சொல்லுவேன். பிகாஸ் தட்ஸ் ஒன் திங் தட் ஹஸ் ஹெல்ப்ட் மீ டு கம்யூனிகேட். நம்ம வந்து அப்படியே அந்த லெவலெல்லாம் கம்யூனிகேட் பண்ண போகிறது கிடையாது. வி டோன்ட் டாப் கிளாஸ் இங்கிலீஷ் அண்ட் அப்படி கிடையாது. பட் வி நோ லைக் ஒரு அடிப்படையாக ஒரு கம்யூனிகேஷனுக்கு தேவையான ஏதோ ஒரு லாங்குவேஜ் நமக்கு தெரியும் அப்படின்னா அது இங்கிலீஷ். ஸோ திஸ் இஸ் மை நோட். ஆக்சுவலி நான் பேசுறதுக்காக நான் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில சமயங்களில் வந்து நல்லா கவுந்தடிச்சு இதையோ பார்த்துக்கிருப்பேன். மேபி அது ரொம்ப பேசாமே இருந்ததுன்னா அதில் இடத்துல தூக்கி விட்டுருப்பேன். பட் சம்டைம்ஸ் கீழே குனிஞ்சு பார்த்து பேசுவேன். என்ன கூட சொல்லுவாங்க, மொத்தமாக பார்த்துட்டு வாமா அப்படின்னு. இந்த எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க,
மட்டடிச்சு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ அது சமீபத்தில் நான் வந்து ஹாரி பாட்டர் வீடியோ போட்டிருந்தேன். 7 புக்ஸில் செகண்ட் புக்கை பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ ஒரு 11 பாயிண்ட்ஸா 12 பாயிண்ட்ஸா நான் அந்த புக்கை படித்து நோட் டவுன் பண்ணி வச்சிருக்கேன். புக்கு வந்து எனக்கு இங்கே இருக்குது, நம்ம லைப்ரரி காப்பி அது. ஐ ஷோ யூ லைப்ரரி காப்பி. சமீபத்திய புத்தகங்களை நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது வந்து இந்த டைரி வந்து ஆக்சுவலி தீரப்போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வருஷம் டைரியெல்லாம் கிடையாது. இதுக்காக நான் வந்து எழுதுறதுக்காகவே நான் எடுத்த டைரி இது. ஸோ இதெல்லாம் இந்த த்ரூ அவுட் நான் வந்து நம்ம சேனலில் என்னென்ன பேசியிருக்கணும். லாங் வீடியோஸ்க்கு தான் பெரும்பாலும் நான் இவ்வளோ நோட்ஸ் எழுதி வச்சுருப்பேன். நம்ம நிறைய இதை பாருங்கள், இது வந்து இந்த 25 புக்ஸ் ஃபார் 2025 நினைக்கிறேன். அதெல்லாம் நான் பிட்டாக தான் எழுதி வச்சு பேசினேன். எக்ஸாக்ட்லி ஐம் ரைட். 25 புக்ஸ் ஃபார் 2025 அதெல்லாம் லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த கீரா சாரோட புத்தகத்தை பற்றி நான் பேசியிருப்பேன். இது ஏன்னா டீ எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் தான் சொல்லியிருப்பாங்க. கீரா சார் தாத்தா நம்ம கோபால கிராமம் எழுதினவர். அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அண்ட் இது பாக் பற்றின வீடியோ. ஆக்சுவலி திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் என்னோடய சேனலில் நான் போட்ட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லாங் வீடியோஸ். அரண்மனை 4ல் வர்ற பாக் வந்து நிஜத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின புக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ தட் காட் மீ. பெரிய ரீச் எல்லாம் இல்லை, ஒரு 100ல் போக ஆரம்பிச்ச வீடியோ அதுதான். தட் வீடியோஸ் வெரி பர்சனலி க்ளோஸ் டு மீ. பிகாஸ் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு எப்படி எழுதணும், எப்படி பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் அந்த டைரி தெரிஞ்சதுனால நான் இப்போ வந்து இன்னொரு நோட் பேட் எடுத்திருக்கேன். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் புக் 1 பற்றி இதில் எழுதியிருக்கேன். புக் 1 பற்றி தான் நான் இப்போ வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இது இன்னும் பேஜஸ் இருக்குது. ஆனால் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் 300 பக்கம் தான் வந்திருக்கேன் முதல் புத்தகத்தில். ஆனால் அதுக்கே பாருங்கள் இவ்வளோ பேஜ் காலியாயிருச்சு. அதே எனக்கு ஹிண்ட் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன். மற்றதெல்லாம் பேசுகிறப்ப நம்ம எழுத்து பேசுகிறேன். பிகாஸ் தட்ஸ் அன் ஓஷன். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான கதை. ஸோ நம்ம பார்ப்போம். அண்ட் இதெல்லாம் வந்து என்னுடைய புக் மார்க்ஸ் வந்து மை ஃப்ரெண்டு கிஃப்டட் மீ. ஆக்சுவலி இது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு மீஷோலேருந்து வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா நான் வந்து ஏதோ ஒரு வீடியோவில் வந்து புலம்பி வச்சுருந்தேன், ஐயோ என்கிட்ட புக் மார்க்கே இல்லை அப்படின்னு சொன்னோடனே என் ஃப்ரெண்டு வந்து சரி நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நானே பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு தெரியல இவ்வளோ புக் மார்க்ஸ் நமக்கு தேவைப்படுமா எனக்கு. பிகாஸ் பட் நானே இப்போ இன்னொரு செட்டு புக் மார்க் வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து 15 புக் மார்க்கும் என்னமோ இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் அந்த ஒரு புக்கிலே வந்து ஒரு 7 இடம் 8 இடத்துல வச்சேன்னு வச்சுக்கோங்க, அதிலே பாதி புக் மார்க் தீந்துடும். ஏன்னா நம்ம வீக்லி ரீடிங் ரேப்பப்லாம் நான் போடுவேன், இல்லை பை வீக்லி ரீடிங் ரேப்பப் ஆக்சுவலி 5 நாளைக்கு ஒருக்க தான் நான் போடுவேன். பட் அதெல்லாத்துலேயே வந்து இவ்வளோ புக் மார்க்ஸ் வந்து நான் 2 புக்லேயே வச்சு முடிச்சிட்டேன். மற்றதுக்கெல்லாம் வந்து நான் மறுபடியும் கேலண்டர் ஷீட்டை கிழிச்சு தான் வச்சுக்கிட்டு இருப்பேன். அதுதான் என்னுடைய ஒரிஜினல் புக் மார்க்கு. இது 3 வந்து ஹாரி பாட்டர் புத்தகங்கள். நான் என்னுடைய இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள், இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும்னா படிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு பேசின வீடியோலேயே நான் இந்த ஹாரி பாட்டர் புக்ஸை காட்டியிருப்பேன். அண்ட் இது 3மே வந்து லைப்ரரி காப்பீஸ் தான் ஆக்சுவலி. ஸோ ஐ கீப் இட் செப்பரேட்லி. இந்த பசங்க அந்த பசங்களோட சேரக்கூடாது. கல்கியோட தினமும் இருக்குது அதே புக்கு. இந்த தடவை லைப்ரரியில் எடுத்தேன். நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. ஆக்சுவலி நான் படிக்க ஆரம்பித்தேன், நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த புக்குக்கு பதிலாக நான் வந்து CS லக்ஷ்மி அம்பை அவர்களுடைய சிறுகதை தொகுப்பு தாங்க எடுத்தேன். என்ன சட்ட சிக்கல் அப்படின்னா, அந்த புக்கு வந்து அக்கக்கா இருந்தது. நீங்கள் பார்த்து படிச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர். நம்ம வந்து இந்த பெட்டில் உட்காந்து படிக்கிற ஒரு பர்சன். நம்ம வந்து பெட்டில் பக்கத்தில் புக்கெல்லாம் தூங்க வேற வைப்போம். எதுக்கு? நான் தூக்கத்தில் அவன் மேலே ஃப்ரெண்ட்லியாக கையை போட்டு அவன் பிஞ்சிட்டு போயிட்டான்னா நான் ஃபைன் கட்டணும். பார்த்தேன், இல்லைங்க வேணாம் பரவாயில்ல டச் பண்ணிட்டேன். பட் அந்த புக்கு வந்து நான் பல புக் ஃபேர்களில் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். நல்ல விலைங்க. அது 1500 ரூபாயோ என்னமோ. எனக்கெல்லாம் வே பியாண்ட் மை பட்ஜெட். இது ரொம்ப சேர்த்து வச்சு தான் வாங்கணும் அதெல்லாம். ஸோ நம்ம படிக்கலாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ரொம்ப ஆர்வமாக எடுத்தேன். பட் தட் டிட்ன்ட் ஹேப்பன். மேபி நெக்ஸ்ட் டைம் அதை ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த புக்கு நமக்காக அங்கே இருக்கும்னு நம்ம நம்புவோம். அண்ட் அடுத்து வந்து கு அழகிரிசாமி சாருடைய சிறுகதைகள் பாகம் 2. கு அழகிரிசாமி சார் இஸ் அன் அமேசிங் ரைட்டர். நான் இதில் ஒரு 2-3 கதை தான் படிச்சிருக்கேன். நான் வந்து மொத்தமாக நான் படிச்சுட்டு என்னுடைய ரீடிங் ரேப்பப்பில் வந்து இதை பற்றியெல்லாம் சொல்கிறேன். அண்ட் அடுத்து வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு புக்கு வந்து நேத்திக்கு வாங்கினாங்க. ஆக்சுவலி 10ஆம் தேதி வாங்கினாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த புக்கை. சீர்வாசகர் வட்டத்துடைய உலக சினிமா அப்படிங்கிற புத்தகம் தான் அது. சீர்வாசகர் வட்டத்துடைய புதுமை பித்தன் சிறுகதைகள் கலெக்ஷன் நான் என் தமிழ் புக் கலெக்ஷனில் காட்டியிருக்கேன். ஆக்சுவலி அவங்க நல்லா வச்சுருக்காங்க. நான் சீர்வாசகர் வட்டத்தோடது வந்து 2-3 தான் நான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன். அதில் வந்து ஒன்று இது நேற்று தான் வாங்கினாங்க. இப்போ எங்கள் அப்பா என் பேர் எழுதி வச்சுருக்காங்க. வாங்கினது வந்து எங்கள் அப்பா, ஆனால் என் பேர் எழுதி வச்சுருக்காங்க. இந்த உலக சினிமாலாம் பார்த்து படிக்கிறதெல்லாம் அவங்க தான். நமக்கு பெருசாக அதில் நாலேஜ் கிடையாது. ஐ ஹவ் வெரி லிட்டில் நாலேஜ் ஆஃப் வேர்ல்ட் சினிமா அண்ட் சீரீஸ் அண்ட் எவ்ரி திங். இதில் வந்து இந்த உலகத்தில் பெரிய படங்கள், நல்லா அதாவது ரொம்ப மனசை உழுக்கிற மாதிரி இருந்த படங்கள், அதுக்கு பின்னாடி இருக்க கதைகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ரெஃபரன்சஸ் எல்லாம் வேறு கொடுத்து எழுதியிருக்காங்க. இதோடைய விலை வந்து 200 rupees. எங்கள் அப்பா வந்து நேற்றுக்கே எங்கள் அம்மாவுக்கு இந்த பல்காக புக்ஸ் வாங்குவாங்க. எங்கள் அம்மா, மை மாம்ஸ் அ டீச்சர் ஆஸ் ஐ மென்ஷன்ட் ஏர்லியர். ஸ்கூல் முடிய போகுது இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்கூல் முடிகிற சமயத்தில் வந்து எங்கள் அம்மா புக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு. ஐ மீன் ஒருத்தவங்களுக்கு ஒரு புக்கு ஒரு ஃபைல், இல்லைனா 2 புக்கு ஒரு ஃபைல், அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ஃபைலில் 2 புக்ஸ் போட்டு கொடுப்பாங்க. மேபி லைக் தமிழ், அதாவது லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங். ஏன்னா 8th எங்கள் அம்மா ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூச்சருக்கு போகிறப்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி தமிழ் எஸ்ஏ ரைட்டிங், இங்கிலீஷ் எஸ்ஏ ரைட்டிங், கிராம்,
கிராமர் ஸ்டஃப் லைக் தட் அந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ என்ன புக் வாங்குறாங்கன்றதை நான் மேபி அடுத்த தடவை அந்த கடைக்கு போனேன்னா நான் கேட்டுட்டு ஷார்ட்ஸ் எடுத்து வேணால் நான் போடுறேன். இந்த கடையை பேரும் நான் மென்ஷன் பண்ணலாமான்னு தெரில, நான் என்கிட்ட கேட்டுகிட்டே சொல்கிறேன் எதுக்கும். பட் எங்கள் அப்பா இது வந்து இதாக தான் வாங்கினாங்க, ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணல, நேராக கடையில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ திஸ் இஸ் அ ரீசன்ட் புக். நான் வந்து நேற்று நைட் ஏதோ 2 படங்களை பற்றி மட்டும் படித்தேன், நல்லா இருந்தது. ஆக்சுவலி இது சீர்வாசல் ஒரு வட்டம் நான் சொல்லியே புதுமை பித்தன் கதை சிறுகதைகள் தொகுப்பு வந்து ஒரு 3-4 பேர் வாங்கியிருந்தீங்க. எனக்கு இன்ஸ்டாலையும் டிஎம் பண்ணியிருந்தாங்க, எனக்கு யூடியூப் கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க. ஐ ஃபீல் லைக் வெரி ஹாப்பி. ஏன்னா அது நிஜமாவே அந்த புதுமை பித்தனோட சிறுகதை தொகுப்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் ரீசெண்ட் புக். இதுதான் நம்ம கடைசியாக நம்ம வாங்கின புக். ஆக்சுவலி நான் வாங்கலை, ஏன்னா நான் புக்ஸ்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கிறதே வந்து அப்படியே இருக்குது. ப்ளஸ் நம்ம லைப்ரரியில் எடுக்கிறோம். ஸோ அதனால் தற்காலிகமாக நான் எந்த புக்ஸுமே வாங்கலை. இந்த வருஷம் ஆரம்பத்தில் தான் எதுவும் வாங்கலை. நான் மேபி 1-2 மட்டும் வாங்கியிருப்பேன். இந்த பழைய புக்கு கடைகள், மதுரையோட பழைய புக்கு கடையை காட்டினப்போ வந்து ஐ வாண்ட் டுடே பட் ஐ வாண்ட் இட் டாக் போக்கி அப்படிங்கிற புத்தகம், அதை வந்து ஆக்சுவலி நான் வந்து அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், விட்டு அங்கங்கேயே படிக்க ஆரம்பித்தேன். பட் அதோடைய ப்ராப்பர் வேர்ஷனே எனக்கு கிடச்சிச்சு. தட்ஸ் மோர் அபவுட் ஒரு தெரப்பி மாதிரி அந்த புக்கு. அதை பற்றி நான் தனியாக கூட நான் வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ரீடிங் ரூம் டூர் ஆர் பெட்ரூம் டூர். அண்ட் என்னுடைய கொஞ்சம் புக்ஸ் ஆக்சுவலி நான் வந்து இன்னும் சில புக்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா நான் பார்ட் 2 கூட போடுறேன். எல்லாம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் சேஞ்சாக இருந்திருக்கும். பிகாஸ் நான் வந்து என் மூஞ்சே பெருசாக காட்டாமல் இந்த வீடியோவில் வந்து நிறைய புக்ஸை பற்றி தான் காட்டியிருக்கேன். என் முகம் வந்து ரொம்பவே கம்மியாக தான் காட்டியிருக்கேன். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் திஸ் வீடியோன்னு சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.